ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் எமோஷனலான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். மீனாவும் சுருதியும் மனோஜோட நிலைமையை நினச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப கவலையாக இருக்காங்க. டாக்டர் வந்ததுக்கப்புறம் மனோஜை பற்றி விசாரிக்கிறாங்க. மனோஜ் வந்து கண் முழிச்சிட்டாரு, ஆனால் அவரை எதுவும் தொந்தரவு பண்ணாமல் எல்லாரும் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ எல்லாரும் போய் மனோஜை பார்க்குறாங்க. மனோஜ் ரொம்பவுமே ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி அப்படியே கதறி அழுகுறாரு. எல்லாருமே அழுகுறாங்க. ரோஹிணி ரொம்பவுமே அழுகுறாங்க. மனோஜுக்கு ரொம்ப ஆறுதலாக பேசுகிறாங்க. விஜயாவும் பேசுகிறாங்க. முத்து மீனா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. அண்ணாமலையும் ஆறுதல் சொல்கிறாரு. இப்போ இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது மனோஜால் பார்க்க முடியலங்கிற விஷயத்த சொல்லும்போது அவர் ரோஹிணி இருந்து என்னானாலும் நான் உன்னை விட மாட்டேன், உனக்கு எதுனாலும் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இதை பார்க்குற முத்து மீனாவும் ரொம்ப கவலைப்படுறாங்க. அடுத்து வெளியில் வந்து இது சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெளியில் கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க கிளம்புறாங்க. அப்போ பார்த்தா போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து இது சம்மந்தமாக விசாரிக்கிறாங்க. அவங்களும் வந்து விசாரிக்கும் போது எதுக்கு இந்த மாதிரி ஓடுனீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி வீடு வாங்கின விஷயத்தில் எங்களை ஏமாத்தினவங்க கதிருங்கிறவங்க துரத்திட்டு போனோம், அப்போ தான் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னதுமே அது விஷயமா அங்கே விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா முத்து மீனா வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்போ மனோஜோட அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான பில்லு கொடுக்குறாங்க. 75,000 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தொகை சொன்னதுனால இவங்கள்ட்ட பணம் இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. அண்ணாமலை வந்து அதுக்கு உண்டான பணம் ஏற்பாடு பண்ணுறாங்க போது முத்து வேணான்னு சொல்லிடுறாரு. ஏன்னா அவர் கவலைப்படுவாருங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்து மனோஜ் ரோஹிணி தான் காட்டுறாங்க. மனோஜுக்கு வந்து ரோஹிணி சாப்பாடுலாம் ஊட்டுறாங்க. அப்போ தான் ரொம்ப ஆறுதலாக நம்ம ப்ரொமோவில் பார்த்த விஷயத்தை பேசுகிறாங்க. என்ன நடந்தாலும் நான் உன்னை இன்னும் விட்டுற மாட்டேன் மனோஜ், நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்பவுமே பாசமாக நடந்துக்கிறாங்க. இப்போ பார்த்தா வீட்டில் காட்டுறாங்க. ரவி, சுருதி, விஜயா, அண்ணாமலை இருக்கிறாங்க. இப்போ விஜயா வந்து வழக்கம் போல் அந்த கோவத்தோடு பேசுகிறாங்க. மீன் என்ன சமைக்கலையா எடுக்கலையா, நம்ம போய் மனோஜை பார்க்கணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் எங்கே பூ விற்க போயிட்டாலா அப்படி இப்படிங்கிற மாதிரி மீனாவை வழக்கம் போல் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரவியும் சுருதியும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணாமலை வந்து பார்த்தோன்னா விஜயாவை செம்மையாக முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அப்புறமா நீ இன்னும் திருந்தலையே அப்படிங்கிற மாதிரி தான் அண்ணாமலையோட பார்வை இருந்துச்சு. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம சொன்னது தான். என்னன்னு கேட்டால் இப்போ ரோஹிணி சம்மந்தமாக எந்த ஒரு உண்மையும் தெரியவே மாட்டாங்குது. எப்போ பார்த்தாலும் அவங்க தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி தொடர்ந்து எல்லாருமே கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாத்தோட ஒரு கேள்வியும் அதுவாக தான் இருந்துச்சு. இப்போ ரோஹிணி சம்மந்தமாக முத்து மீனாவுக்கு நல்லா எல்லா விஷயமும் தெரிய போகுது. ஏன்னா இப்போ அந்த கல்யாணம் நடக்க போதில்ல, அதனால் வந்து மலேசியா மாமா அந்த பொய் இதெல்லாம் தெரிய போகுது. ஆனால் இது தெரிஞ்சாலும் ரோஹிணி சம்மந்தமாக எந்த ஒரு முடிவையும் அதிரடியாக எடுக்க மாட்டார் முத்து மீனா. ஏன்னா ரோஹிணி வந்து இப்போ மனோஜை இந்த அளவுக்கு கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம இந்த விஷயத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மறைச்சி வச்சு இதுக்கு பின்னாடி என்ன தான் நடந்திருக்குன்னு சொல்லி ரொம்ப சூப்பராக இந்த பிரச்சனையை வந்து அதாவது பக்குவமாக கையாள வருது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. ஸ்டோரி உண்மையுமே ஒரு கூட்டு குடும்பத்துக்கான யதார்த்தமான ஸ்டோரி தான். சூப்பராக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.